மீனா எங்க அப்படின்ட்டு செந்தில் கேட்கவும், இல்ல அக்காவுக்கு வந்து ஆஃபீஸில ஆடிட்டிங் ஒர்க் இருக்கான்னு சொல்லவே இல்லையே! ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிறாங்க. அடுத்து பாண்டியன் கேட்குறாரு, எங்க உன் 3வது புத்திரன காணோம் அப்படின்னு கோமதிட்ட கேட்குறாங்க. அவன் வந்து கடைக்கு வந்து டெலிவரி பண்ண போயிருப்பான்னு. அப்படியாங்கோ அப்படிங்கிறது பாண்டியன் கேட்டுட்டு இருக்கும்போதே 2 பேரும் வெளியில வந்துடுறாங்க. அப்ப வந்து மீனா வீட்டுக்குள்ள வரும்போது, ஐய்யய்யோ! அவர் வர்றவங்களே வரணும்னு நெனச்சோம். ஆனா வந்துட்டாரே! அவசரமா ஷர்ட்ட வேற செலக்ட் பண்ணிட்டு வந்தேனே! யாரு நீங்க அவசரமா செலக்ட் பண்ணீங்க போங்க அண்ணி அப்படிங்கிறாங்க. இல்ல கதிரு வழக்கமா இதோட அதிகமான நேரம் தான் எடுப்பேன் ட்ரெஸ் எடுக்கணும்னா. ஆனா இன்னைக்கு மாமா வந்துருவாரே அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமா வந்தேன். ஆனா இப்ப வந்துட்டாரே எப்படி சமாளிக்க போறேனோ ஐய்யய்யோ! தெரியலையே அப்படிங்கிறாங்க. அப்படின்ட்டு உள்ள வர்றாங்க. அந்நேரம் வந்து என்ன மீனா நீயும் கதிர் ஒன்போல வர்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க கோமதி. ப பக்கத்துல பழனியும் கேட்குறாரு, என்னடா டெலிவரி போறதா சொன்னாங்க. யூனிஃபார்மோட அப்படியே கலர் ட்ரெஸ்ல போயிருக்க இதுக்கும் போலாமா அப்படிங்கிறாங்க. நானு டெலிவரி குடுக்கலாம் போகல. அண்ணி கூட நான் கடைக்கு போனேன் துணி எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. ட்ரெஸ் எடுக்கவா? என்ன ட்ரெஸ்ஸு? அப்படின்ட்டு கோமதி கேட்குறாங்க. ஏம்மா புடவ எடுக்க போனியா? அப்படின்னு.